ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எங்கேயுமே ஃபியூல் ஸ்டேஷனே வரல. மான்ஸ்டர் ட்ரக்ஸு பழைய ட்ரக்குக்கு எவ்வளோ பெரிய ஒரு வீல்ஸை போட்டு பயங்கரமாக இருக்குது பாருங்களா. ஹலோ கைஸ், ஸ்ரீன், வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து எட்மாண்டனில் இருக்கோம். கனடாவுடைய எட்மாண்டன் அப்படின்ற அந்த ஊரில் டுவோர்ட்ஸ் நம்ம வந்து டொரண்டோ போயிட்டுருக்கோம். அதாவது நயகரா வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னும் வந்து இங்கேருந்து ஒரு 3000 கிலோமீட்டர் இருக்குது, 3500 கிலோமீட்டர் இருக்குது நயகரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு. இன்றைக்கி அதில் வந்து ஒரு 1400 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ஓட்ட போகிறோம். இங்கேருந்து வின்பெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. 1350 கிலோமீட்டர், 14 மணி நேரம் ரைடு இன்றைக்கி. அதனால தான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இயர்லியாகவே ஏஞ்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப லாங் டேவாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் வந்து அல்டிமேட்டாக போக வெயில் அதிகமாகிட்டே போகுது. ஸோ வின்பெக் போகும்போதெல்லாம் வந்து வெயில் பட்டையை கலப்ப போகுதுன்றது மட்டும் எனக்கு கிளியராக புரிஞ்சு போச்சு. அண்ட் டைமிங் டிஃப்ரென்ஸு, இப்போ இங்கே ஒரு நேற்று வந்து ஒரு டைமிங் இருந்தது, நேற்று காலைல டெஸ்டினேஷனில். இன்றைக்கி ஒரு டைமிங்கு, இன்றைக்கி ஈவினிங் டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆனதுக்கப்புறமா வேறு ஒரு டைம் +1 ஹவர் +1 ஹவர் +1 ஹவர்னு போயிட்டே இருக்கும். அதனால் இந்த ஒரு 14 மணி நேரத்தோட ஒரு டைம் மென்டலி யோசிக்கணும்னா டைம் வந்து நம்ம ஒரு 1 ஹவர் லூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக 4:52 ஆகுது காலையில். அண்ட் 5 மணி கூட இன்னும் ஆகலை. ஸோ ஒரு 5 மணிக்கு நம்ம இப்போ வெளியே டப்புன்னு போய் கிளம்பிட்டோம் அப்படின்னா 7:15 ரீச் ஆகும்னு காட்டுது. மொத்தம் 13 மணி நேரம் 50 நிமிஷம், 20 நிமிஷம் ரைடு. எப்படின்னா வந்து ஓட்டிகிட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிரச்சனைனா வந்து தாராவில் வந்து அந்த சரியில்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் என்ன ஆகுதுன்னா ஹேண்டில் பாரில் வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வருது. ஒன்லி வந்து ஷாக் அப்சர்வர், வெறும் சஸ்பென்ஷன் மட்டும் தான் வந்து எல்லா ப்ரெஷரையும் வாங்குறதுனால ஹேண்டில் பாரில் டக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஸோ அது மட்டும் வந்து நான் பார்த்துக்கிட்டேன்னா போதும். முடிஞ்ச அளவுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு தான் ஓட்ட போகிறேன். ஸோ தட் வந்து கை கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. பார்த்துக்கலாம், லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் ரைட். நம்மளோட ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபியூல் ஸ்டேஷன் இருந்ததுனால டப்புன்னு வந்து ஃபியூல் போட்டு ஒரே ஒரு கோல்ட் காஃபி, ஒரு பனானா கேக், ப்ரெட்டு, ஆக்சுவலாக பனானா ப்ரெட். மிஷால என்னுடைய ஜாக்கெட் ஃபுல்லாக வந்து, இந்த ஜாக்கெட்டில் ஒரே பிரச்சனை என்னென்னா இந்த பூச்சியெல்லாம் அடித்தா ரொம்ப கேவலமாக தெரியும். இந்த மாதிரி கடைக்கெலாம் இறங்கி போகும்போது அப்படியே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அண்ட் இந்த பூச்சிங்களுடைய தொல்லை முடியலை. எவ்வளோ தான் வந்து நம்மளும் தாக்கு பிடிக்கிறது சொல்லுங்கள், நாத்தடிக்குது அப்படியே முடியல. ஓம் நம சிவாய. ஸோ ஃபியூல் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 350 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபியூல் ஸ்டேஷன் எங்கன்னா பார்த்தா அந்த 300 கிலோமீட்டர் அந்த இது தாண்டிட்டோன்னா ஃபியூல் ஸ்டேஷன் பார்த்தோன்னா நம்ம நிப்பாட்டி ஃபியூல் போட்டுறது நல்லது எனக்கு கேட்டிங்கன்னா. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலு சூப்பர் 8 அப்படின்னு சொல்லிட்டு எட்மாண்டன் சிட்டிக்குள்ளெல்லாம் போகல, சிட்டிக்கு வெளியே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இதுக்கு எப்போவே இயர்லி மார்னிங் வந்து ரயிலை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் இன்றைக்கி தான் சன்ரைஸே பார்க்குறேன். ஆக்சுவலாக இத்தனை நாளாக வந்து இயர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணாலும் சன்ரைஸ் டப்புன்னு ஆயிரும். செம்மையாக இருக்குது, ஸ்கை கலரு வேறு லெவலில். சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டு. 389 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு கைஸ், எந்த விதமான ஒரு டைவர்ஷனுமே கிடையாது. மேபி வந்து இந்த ஒரு 389 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டு அந்த ஒரு ஷாக் அப்சர்வர் இருக்குல்ல, ஸோ அது மட்டும்தான் வந்து டக்கு 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 டக்குன்னு சவுண்டு வருது. நேற்று வந்து ஃபியூயல் காலியானப்போ வந்து ஒரு வாவலிங் ஆச்சு வண்டி. நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். தாரா என்ன பண்ணுற, இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அது மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு நடக்கிறது. இதெல்லாம் வந்து கார் ஷோரூம், யூஸ்டு காரு, புது காரு, அது இதுன்னு. இந்த ஊரில் நிறைய கசினோஸு, அட்வென்ச்சர் பார்க்கு, வாட்டர் பார்க்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, குயின்ஸ்லாண்டு அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க. இதை பாருங்க, கசினோ. ஆனால் காலையிலேயே ஓப்பனாக இருக்கா கசினோ? அடப்பாவிகளா, கார்லாம் நிற்குது, கதவெல்லாம் இவ்வளோ காலங்காலத்தில் கசினோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களா? யாரும் சாவி நீங்களா? இங்கெல்லாம் வந்து சூதாட்டோன்றது
அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி கைஸ். காசு சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கிடையாது. காசை வந்து நான் ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்தேன், ஒரு லேடிலாம் வந்து நான்லாம் இது வரைக்கும் வந்து ஒரு $35 மில்லியன் விட்டுருப்பேன், பட் ஆனால் வந்து நான் இன்னமும் டெய்லியும் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ரீல்ஸில். நான் தான் நினச்சேன், கொய்யால $35 மில்லியன் எவ்வளோ தெரியுமா ஊர் காசுக்கு? இந்த ஊர் காசுக்கே அது ரொம்ப அதிகம் தான். பட்டு இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அது ஒரு ஹாபி மாதிரி. ஸோ கசினோஸ் அதெல்லாம் ரோடு ஒர்க் போயிட்டுருக்கீங்க. அண்டு டோட்டலாக ஓவராலாக இங்கேருந்து டொரண்டோவுக்கு 3500 கிலோமீட்டர்ஸு. ஸோ 3500 கிலோமீட்டர்ஸில் இன்றைக்கி ஒரு 1300 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் அப்படின்னா 2200 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு 2 டேஸில் 1100 சொல்லிட்டு ஓட்டிடலாம், நம்ம பிரச்சனை இல்லை. டொரண்டோ ரீச் ஆகிட்டோன்னா நயகரா ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து நம்ம பாஸ்டன் போயிடுவோம். பாஸ்டன் போயிட்டு நியூயார்க் சிட்டிக்கு நம்ம தாராவை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் வந்து சொல்லிகிட்டே இருக்குது. ஏன்னா நியூயார்க் சிட்டி வந்து ஒரு மேஜரான ஒரு பிளேஸ் கரெக்டாக. அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ரிஜிஸ்டர்ட் வண்டி வந்து வந்திருக்குன்னும் போது அது வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து டொரண்டோவிலேருந்து ஒன்று நான் டேரெக்டாக பாஸ்டன் போயிடுவேன், அப்படின்னா வந்து நியூயார்க் போயிட்டு நியூயார்க்லேருந்து போவேன். அதை பார்த்தீங்கன்னா சவுண்டு பட்டுக் அப்படின்னு வருது. சின்ன சின்ன ஹம்பு கூட வந்து அந்த மாதிரி தான் சவுண்டு வருது. வா எங்கே வந்து போடுற அந்த சைடு க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைன்னா? நான் வந்து யூஎஸில் தான் வந்து வெயில் அடிக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். யூஎஸில் வந்து இந்த யூட்டா அந்த ஏரியாஸ்லலாம் வந்து 55 டிகிரிலாம் போய் ஒரு பைக்கர் வந்து இறந்துட்டார். ஸோ அங்கெல்லாம் தான் வெயில் அடிக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் இங்கேயுமே வந்து பட்டையை கலப்புது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய தண்ணி குடிப்போம், நிறையா ஹைட்ரேட்டடாக இருப்போம். இன்றைக்கி உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓ, இது ட்ரெயினில் செட் பண்ணியிருக்காங்களா? ஓகே. லெஃப்டில் இருக்கிறது வந்து ட்ரெயின் கைஸ், கூட்ஸ் வண்டி. அதில் தான் கண்டெய்னர் செட் பண்ணியிருக்காங்க. நான் கூட ஏதோ ஒரு இது கண்டெய்னர் யார் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே மேபி இங்கே கூட இருக்கலாம், இல்லைனா நம்ம வீடியோ இங்கே பார்க்காம கூட இருக்கலாம். ஃப்ளாஷ் அடிச்சிருச்சு காலையிலே நமக்கு. சூப்பரு. ஓவர் ஸ்பீடிங்க்கு ஃப்ளாஷு டம்முன்னு அடிக்குது ஃப்ளாஷு. ரைட்டுடா, இங்கேயே அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ளாஷ். இப்போது அடி பட்டாக்குன்னு அடி. காலகாத்தாலே ஃப்ளாஷா? ரைட்டு. எக்ஸிட் ஆகும்போது கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா நம்மளுடைய நம்பர் போட்டாலே நம்மளுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ அந்த ஃபைன் இங்கே வந்து $60 ஃபைனு ஓவர் ஸ்பீடிங் பண்ணோம்னா. அப்பா ஸ்கை கலராக பாருங்கள், வேற மாதிரி இருக்குது. அப்படியே பிங்கிஷாக செம்மையாக இருக்குது. டெய்லியும் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு காஃபி, ஒரு பனானா ப்ரெட்டு அதை சாப்பிட்டோனாலே வந்து அப்படியே வயிறு ஃபுல்லாக திம்முன்னு ஆயிடுது. ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பசி கிசி எதுவுமே இருக்காது. அப்புறம் லைட்டாக பசிக்கும். அப்புறம் வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம எப்படியும் பிரேக் எடுத்துருவோம். ஒரு 10 மணிக்கெலாம் வந்து நம்ம வந்து பிரேக் எடுத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு 100 இங்கே ஸ்பீட் லிமிட்டு. ஓகே, கொஞ்சம் வந்து வெளியே போனதுக்கப்புறமா வந்து 110 அப்படி வரும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட்டு.
ட்ரக்குக்கு எவ்வளோ பெரிய ஒரு வீல்ஸை போட்டு பயங்கரமாக இருக்குது பாருங்களா. சாட்சே இல்லை. அண்ட் 4 டிஜிட்ஸ்லேருந்து நம்ம வந்து 3 டிஜிட்ஸ் வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு என்ன 960 கிலோமீட்டர்ஸ் நம்ம இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட காலையில் 5:30 மணிக்கு ஆரம்பித்தோமா, 5:30 மணிக்கு ஆரம்பித்து இப்போ மணி வந்து 8:15 ஆகுது. 350 அதுக்கப்புறமா ஒரு 390 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் இப்போ வரைக்கும். இன்னும் ஒரு 38 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா பிரேக் எடுக்கணும். ஸோ பிரேக் எடுத்து வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு 38 கிலோமீட்டருக்கு அப்புறம் எந்த ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கோ அங்கே வந்து பிரேக் எடுத்துருவோம். எடுத்து ஃபியூல் போட்டோன்னா அதுக்கப்புறம் ரவுண்டாக 900 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நமக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. இங்கே பாருங்க, வண்டியில் ஒய்யால காரில் என்னென்னத்தையோ வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏடிவி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே பின்னாடி என்னடானா மான்ஸ்டர் ட்ரக்கு, இதில் என்னடானா ஏடிவி. இதில் பாருங்கள், மொத்தம் பின்னாடி வந்து 4 வீல் இருக்குது. முன்னாடி 2 வீலு, பின்னாடி 4 வீலு. இந்த காரில் பிக்கப் ட்ரக், கார்னு சொல்லக்கூடாது, பிக்கப் ட்ரக். இந்த கூட்ஸ் வண்டியெல்லாம் பார்த்தாலே வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு இதுவாக ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது. ஆயில் எடுத்துகிட்டு போகிறாங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில் நானும் பார்க்குறேன், நேற்றுலேருந்து நிறைய இந்த ப்ரைவேட்டாக ஆயில் எடுப்பாங்களா, பெட்ரோலு. ஸோ அது பெட்ரோலியம், ஆமாம் பெட்ரோலியம் தான் அது 100%. அந்த ஒரு மாதிரி ஹேமர் மாதிரி இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். நான் காமிக்கிறேன் இப்போ எதனா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்பா எவ்வளோ பெரிய கூட்ஸ் வண்டி போயிட்டே இருக்குது. எத்தனை பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அப்பா ஓகே, நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு டைவர்ஷன் எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். நானும் ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், எங்கேயுமே ஃபியூல் ஸ்டேஷனே வரல. ஸோ இப்போ தான் வந்து ஃபியூல் ஸ்டேஷன் மேப் போட்டேன். இங்கெல்லாம் வந்து ஹைவேல வந்து பெருசாக ஃபியூல் இருக்க மாட்டேங்குது. ஹைவே விட்டு வெளியே எடுத்துகிட்டே ஊருக்குள்ளே போனால் மட்டும் தான் வந்து ஃபியூலே கிடைக்குது. ஸோ இன்னும் ஒரு 58 கிலோமீட்டரில் வந்து நம்மளுக்கு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. வேலை அங்கே எதனா சொதப்பிச்சுன்னா அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து நிறைய ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமா, 350, அதுக்கப்புறம் ஒரு 100, 450, 500 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓட்டியிருக்கும் ஒரு ஃபுல் டேங்குக்கு. வேறு லெவலு. அப்படியே வந்து 130 க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டால் 500 கிலோமீட்டர் ஒரு ஃபுல் டேங்குக்கு ரேஞ்ச் தருது தாரா. ஆக்சுவலாக 600லாம் வந்து ஒரு சில டைமில் கொடுக்குது. அப்போலாம் வந்து 100லேயே ஓட்டின டைம்லலாம் வந்து 600லாம் கூட கொடுத்துருக்கு. பட் இந்த வாட்டி வந்து பரவாயில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஃபுல் டேங்குக்கு ஓட்டுறேன்னு நினைக்கிறேன் நான். அதுவும் நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு இருக்கேன் 500 கிலோமீட்டர். ஸோ இந்த ஒரு 56 கிலோமீட்டர் போயிட்டு ஃபியூல் பிரேக் எடுப்போம் நம்ம. ஒரு கேஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. அப்பா ஃபியூலை போடுவோம், இங்கேருந்து ஓடுவோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு வின்பெக் ஒன்லி 846 கிலோமீட்டர்ஸ் மோர். இந்த கனடா கேஸ் ஸ்டேஷனில் வர வர காசை பிளாக் பண்ணி வச்சிட்றானுங்க. கெனாட் ப்ராசஸ் ட்ரான்சாக்ஷனா ஏம்மா? ஓகே கைஸ், இங்கே வந்து என்னென்னு தெரியல, கார்டே ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் எப்படியும் வந்து வேறு ஒரு கார்டை வச்சு போட்டு எடுத்துட்டேன். அங்கே இதுதான் வந்து நம்ம சாப்பிட்றது சிக்கன், ஆக்சுவலாக சிக்கன், அதுக்கப்புறமா ஒரு கோல்ட் காஃபி. அண்ட் வா சாப்பிட்டு இங்கேருந்து இன்னும் ஒரு 850 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஹோப்ஃபுல்லி வந்து ஈவினிங் 7 o'clock நம்ம ரீச் ஆகணும் காமிக்குது. பார்த்துக்கலாம், பொறுமையாக போவோம். இன்னும் இருக்குது 850 கிலோமீட்டர் தானே, போயிடலாம். இது ரெண்டும் சேர்த்து $15 இங்கே. நல்லா இருக்கும், KFC சிக்கன் மாதிரி. இது வந்து இடில்வில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருடைய அவுட்டர் ஏரியா. நிறைய ஊர் வரும் போல இருக்கு இங்கேருந்து நம்ம வின்பெக் போகிறதுக்குள்ளே. நான் கூட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஹைவேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் ஆனால் வந்து நிறைய ஊருக்குள்ளே டிவியேஷன் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்குது ரூட்டு. ரயில்வே இன்ஜின்லாம் வச்சுருக்கேன் அப்படியே. இதெல்லாம் பார்த்தா கனடா மாதிரியே எனக்கு தெரியலையடா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு.
சவுத் அமெரிக்காவில் ஏதோ ஒரு கண்ட்ரி வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இந்த இடம்லாம். கனடாவில் ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டவுனு இது. ஆக்சுவலாக யோர்க் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன் உள்ள என்ட்ராக இருக்கும். இப்போ நம்ம வீடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன கப்பல் க்ரீன் லைட் போட்டாங்க, அப்புறம் நினைக்கிறீங்க தெரியல. கனடாவில் வந்து யுக்ரைனியன்ஸ் நிறைய இருக்காங்க போல இருக்குது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்து இன்றைக்கி எட்மாண்டன்லேருந்து கிளம்பும்போது அங்கே யுக்ரைனியன் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது வந்து ரசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். இது வந்து ஹோம் ஆஃப் யுக்ரைனியன் டான்சர்ஸ் தான் இது. பட் யாரை பார்த்தாலும் யுக்ரைனியன் மாதிரிலாம் தெரில பெருசாக. இது ஒரு விஷயம். பெட்ரோ கனடா இங்கே இருக்குது. முன்னாடி போயிட்டு அங்கே இருக்குது ஒரு ஃபியூல் ஸ்டேஷன், அங்கே போய் போட்டு ஃபியூல் போட்டாச்சு. அண்டு நானும் வந்து லைட்டாக சாப்பிட்டேன். கிளம்புறோம். இப்போது 350 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக 1000 கிலோமீட்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வரைக்கும். அண்டு டைமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாறிடுச்சு. 3:30 மணி ஆகுது. அண்ட் நம்ம கிளம்புற டெஸ்டினேஷன் எட்மாண்டனில் வந்து இப்போ டைம் எவ்வளோன்னா, நம்ம தாராவில் இருக்கிற டைமும் எட்மாண்டன் டைமும் சேமு. 2:30 மணி ஆகுது அங்கே எட்மாண்டனில். ஆக்சுவலாக 1 மணி நேரம் ஆட் ஆயிடுச்சு நம்ம டைமிங். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா இந்த டைமிங்கை மேனேஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய கடியான ஒரு விஷயம். மற்றபடி ஆல் குட். ரோட்ஸ் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. குண்டும் குழியுமாக ஃபுல்லாக வந்து அங்கங்கே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனு, ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுன்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு 350 கிலோமீட்டர் அந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டு திரும்பினோடனே இந்த ரோட்டில் நம்ம 150 கிலோமீட்டர் சம்திங் நம்ம போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரோட்டில். அதுக்கப்புறம் டைவர்ஷன் நமக்கு தெரில. இப்போ இந்த லெஃப்ட் டர்ன் எடுத்தோடனே காமிக்கும் கூகுள் மாதாச்சு நமக்கு. ஓகே மக்களே, வின்பீக் வந்தாச்சு. டைம் வந்து இப்போது டெஸ்டினேஷனுடைய டைம் வந்து வின்பீக்கில் டைம் வந்து இப்போது 6:30 ஆகுது. அண்ட் அங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண எட்மாண்டனில் வந்து டைம் இப்போ 5:30 ஆகுது. ஸோ இதனால் கரெக்டாக ரவுண்டாக ஒரு 12 ஹவர்ஸில் வந்து 1350 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஓட்டிட்டு வந்தோம். வெறும் ஒரு 10 மினிட்ஸ்னு சொல்லிட்டு 2 பிரேக்கு இன்க்ளூடிங் ஃபியூவல் போடுறதை சேர்த்து. ஸோ 20 மினிட்ஸ் பிரேக் இந்த ஒரு 1350 கிலோமீட்டர்ஸ்க்கு அதெல்லாம் விட்டோம். ஆனால் லாஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் செம்ம ஒரு டிராஃபிக்கு. அதுலனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருப்போம். ப்ளஸ் அது மட்டும் டயர்ட் ஆயிடுச்சு டிராஃபிக்னால. ஓகே கைஸ், ரூமுக்கு வந்துட்டோம். அண்ட் ரூமுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு குளியலும் போட்டேன். கிட்டத்தட்ட 1350 கிலோமீட்ரு 10 ஹவர்ஸில் ஓட்டு வந்திருக்கோம். என்னென்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வந்து அந்த ஃப்ரண்ட் இது சரியில்லாதது தான். அதனால தான் வந்து ரொம்ப டயர்டாகிட்டேன். இல்லைனா 1350 கிலோமீட்டர் வந்து ஒரு பெரிய மேட்டராகவே வந்திருக்காது. என்னென்னா ஃபாஸ்ட்டாக போகும்போது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒன்ஸ் நம்ம ஸ்லோவாக வரும் இல்லைனா வந்து பிரேக் போடுறோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் சைடு அது அப்படியே ஒரு மாதிரி பயமாயிருது. எங்கே வந்து ஃப்ரண்ட் வீல் தனியாக கைண்டி ஓடிடுமோன்ற அளவுக்கு வந்து பயமாயிருது. ஃபுல் ப்ரெஷரும் வந்து இப்போது சஸ்பென்ஷன் மேலே தான் போயிட்டுருக்கா, ஷாக் அப்சார்பர் இல்லாததுனால. ஸோ இன்னும் 2000 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு டொரண்டோக்கு. எப்படி போக போகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரில. நாளைக்கெலாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓட்டினா அதுதான் ஸ்லோவாக ஓட்டினா ரொம்ப அலாயுது வண்டி. நம்ம ஆகாஷ் ப்ரோக்கு தான் நம்ம சிவி கராஜுக்கு ஃபோன் அடிச்சு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் eat, sleep, and repeat that again. சேனலுக்கு புதுசாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு போகிற டெஸ்டினேஷன் வந்து செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ தட்டப்பா பாய்.